ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்பிபி, தட் இஸ் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸஸ்லாம் எப்படி வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளத்தை லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமாக எழுதுறது, கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், இந்த செட் ஆஃப் ப்ராப்ளம், சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, அது எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன, அதை எழுதுறதுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படும், எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னு பார்த்தோம்னா ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாக் வேரியபிள்னால் என்ன, சர்ப்ளஸ் வேரியபிள்னால் என்னன்னு ஒரு டெஃபனிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டெஃபனிஷன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஒரு ப்ராப்ளத்தை ரீரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கன்னா ஸ்லாக் வேரியபிள். ஓகே, அப்போ ஸ்லாக் வேரியபிள்னால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லாக்னா சம்திங் லேகாக இருக்குது, ஒரு பக்கம் நமக்கு லேகாக இருக்குது. ஓகேவா? அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு இன்க்ளூட் சம் எக்ஸ்ட்ரா வேரியபிள், அதுக்கு பேர் தான் ஸ்லாக் வேரியபிள். என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Let the constraint of a general LPP be summation of I varies from 1 to n aij xj less than or equal to bi. ஓகே, அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க கொடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தோம்னா less than or equal to டைப்பில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப then the non-negative variable xni plus 1 which satisfied. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த less than or இப்போ நம்ம வந்து ஃபாரோ அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பாருங்களேன், இப்போ 5 நமக்கு எப்படி இருக்குது, less than or equal to 7 நம்ம சொல்லலாம். சரி, ஆக்சுவலாக இது பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்ட்லி less than. சரியா? அப்போ நான் என்ன பண்ணணும், 5 + 2 போட்டேன்னா எனக்கு இது என்னவா மாறிடும்னா ஈக்குவல் டு 7ஆக மாறிடும். அப்போ இந்த நான் ஒரு 2 நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ஓகே, இதைத்தான் நம்ம இந்த இடத்துல என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தோம்னா ஸ்லாக் வேரியபிள். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு எப்படி இருக்குன்னா ஸ்லாகாக கம்மியாக இருக்குது. ஓகே, அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுற வேரியபிளுக்கு பேர் தான் ஸ்லாக் வேரியபிள். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சமேஷன் ஆஃப் ஜே வேரிஸ் ஃப்ரம் 1 to n aij xj ப்ளஸ் xni ப்ளஸ் 1 ஈக்குவல் டு bi. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அவங்க சொன்ன இந்த ஸ்லாக் வேரியபிளை இங்கே இன்க்ளூட் பண்ணதும் அந்த ஈக்குவேஷன் இன்ஈக்குவேஷன் என்னவா மாறிடுச்சு, நமக்கு ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. அதுதான் நம்ம ஸ்லாக் வேரியபிள் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். x1 + x2 less than or equal to 5. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்ன்னு ஒரு ஸ்லாக் வேரியபிளை இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின் எனக்கு எப்படி மாறிடுது, x1 + x2 + s = 5ன்னு ஒரு ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயினாக சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்லாக் வேரியபிள் இன் எல்பிபி அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி சர்ப்ளஸ். ஏன்னா இப்போ நம்ம less than or equal to கன்ஸ்ட்ரெயினை மட்டுமே பேசுகிறோம். ஆனால் நம்ம எல்லா கன்ஸ்ட்ரெயினும் less than or equal to இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், greater than or equal to டைப்பில் இருக்கும். ஓகே, அப்போ greater than or equal to டைப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி திரும்ப ஈக்குவேஷனாக மாற்றுறது, அதுக்கு தான் அந்த சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் ஆகுது. அப்போ என்ன மீனிங், நம்மக்கிட்ட சர்ப்ளஸாக இருக்க ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். டெஃபினிஷன் பாருங்கள். லெட் த கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் அ ஜென்ரல் எல்பிபி பி சமேஷன் ஆஃப் ஜே வேரிஸ் ஃப்ரம் 1 to n aij xj greater than or equal to bi. அப்போ என்ன, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி இருக்குது, நமக்கு greater than or equal to டைப்பில் இருக்குது. இப்போ நான் ஒரு நான் நெகட்டிவ் வேரியபிளை கொண்டு போய் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணுறேன் லெஃப்ட் சைடு. அப்போ சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், சமேஷன் ஆஃப் ஜே வேரிஸ் ஃப்ரம் 1 to n aij xj மைனஸ் xni ப்ளஸ் ஈக்குவல் டு பிஜே. அப்போ அந்த ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியை நான் என்ன பண்ணுறேன்னா சப்ராக்ட் பண்ணதும் எனக்கு இப்போ ஈக்குவாலிட்டி கொடுத்துருது. அப்போ அந்த பாசிட்டிவ் குவான்டிட்டி இருக்க வேரியபிளுக்கு பேர் தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்குமே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2x1 + 5x2 greater than or equal to 10 இருக்குது. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நான் ஒரு என்ன பண்ணணும், ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை யூஸ் பண்ணி குவான்டிட்டியை கம்மி பண்ணால் தான் ஈக்குவல் டு 10 போட முடியும். அதுக்கு நான் எஸ்ஸுங்கிற சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 2x1 + 5x2 மைனஸ் எஸ் போடுறப்ப இது ஈக்குவல் டு 10 எனக்கு மாறிடும். இப்போ எக்ஸாக்டாக உங்களுக்கு சர்ப்ளஸ் வேரியபிள்னால் என்ன, அது எப்படி எல்பிபியில் அப்ளை ஆகுதுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுவோம். சரியா? அப்போ கிராஃபிக்கல் மெத்தடே எனப்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா கிராஃபிக்கல் மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பே நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 வேரியபிள் டெக்னிக்.
ரெண்டு வேரியபிள் மேக்ஸிமம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் அதை யூஸ் பண்ணி ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு கம்பெனியோ ஓகேவா, ஒரு ஃபார்ம் நடத்துகிறவங்களோ 2 வேரியபிளோடய நம்மகிட்ட வருவாங்களா? ஓகே, ஒரிஜினலாக பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் லிமிட்டட் வேரியபிள் வச்சு மேனுவலாக செய்கிறனால பண்ணுறீங்க. பட் ஒரிஜினல் ப்ராப்ளம் எல்லாமே மோர் தென் 100-120 வேரியபிள்ஸ் இருக்கும். இதுக்குன்னே ஸ்பெஷல் அல்காரிதம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்ப வந்து இப்போ நம்பர் ஆஃப் வேரியபிள் கூடிடுச்சுன்னா நமக்கு அதர் அப்ரோச்சஸ் வேணும், ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு அதுக்கு அடுத்து வர எல்லா மெத்தட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் நமக்கு இன்ஈக்குவேஷன்ஸாக இருக்கிறதோட ஈக்குவேஷன்ஸாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருந்தால் தான் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். அதை தான் இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எல்பிபி வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லணும்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமமாக இருக்கலாம் அல்லது மினிமமாக இருக்கலாம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் c1x1 + c2x2 எக்ஸெட்ரா cnxn. எல்லா கன்ஸ்ட்ரெயினும் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? ஈக்குவல், அதாவது என்ன மீது ஈக்குவேஷன்ஸாக இருக்கணும், இன்ஈக்குவேஷன்ஸாக இருக்கக்கூடாது. கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இருக்கக்கூடாது, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுவும் இருக்கக்கூடாது. நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்பயும் போல் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக இருக்கலாம், மினிமமாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபுல்லாக ஈக்குவேஷன்ஸாக இருக்கணும், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சரி, ஜென்ரலாக இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸப்ட் ஃபார் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸையும் நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி ஈக்குவேஷனாக என்ன பண்ணிடணும்? கன்வெர்ட் பண்ணிடணும். சரியா? அடுத்து பார்த்தோம்னா இந்த நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்பயும் போல இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஈச் கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன் இஸ் நான் நெகட்டிவ். ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிஐ வேல்யூஸ் ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ்லேயும் ரைட் ஹேண்ட் சைடு, இப்போ இந்த இடத்துல இந்த 10 இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நமக்கு சொல்கிறோம். ஆல் பிஐஸ் எப்படி இருக்கணும்னா நான் நெகட்டிவ், தட் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும். நெகட்டிவ் கண்டிப்பாக நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா எப்படி இருக்கணும்? ஒன்ஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக ஈக்குவேஷன்ஸாக இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ், தட் இஸ் எல்லா பிஐ வேல்யூஸும் எப்படி இருக்கணும்னா எனக்கு நான் நெகட்டிவாக இருக்கணும். ஓகேவா? இதுதான் எனக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சரி, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ரீரைட் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஒரு ப்ராப்ளம் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இந்த ப்ராப்ளம் நல்லா பாருங்கள். ரீரைட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் த ஃபாலோயிங் எல்பிபி. கொடுத்த இந்த எல்பிபியை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ரீரைட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ இந்த கிவன் ப்ராப்ளத்தில் பார்த்தோம்னா வந்து மினிமம் z is equal to 2x1 + x2 + 4x3 subject to the constraint minus 2x1 + 4x2 less than or equal to 4, x1 + 2x2 + x3 greater than or equal to 5, 2x1 + 3x3 less than or equal to 2. ஓகேவா? இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x1, x2 greater than or equal to 0 கொடுத்துருக்காங்க. பட் x3 பற்றி ஒரு நியூவான விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா x3 is unrestricted in sign கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டை பெருசாக நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம இன்னுமே பார்க்கவே இல்லை, நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி ஸ்டடி பண்ணவே இல்லை. அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் இப்போ இதை நம்ம x1 x2 பற்றி என்ன கொடுத்துருக்கோம்? ஒன்று 0வாக இருக்கும், இல்லை பாசிட்டிவாக இருக்கும்னு கொடுத்துருக்கோம். நெகட்டிவாக இருக்க சான்ஸே இல்லை. அதுதான் இந்த ரெண்டை பற்றின நமக்கு இப்போ கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். x1 x2 greater than or equal to 0ங்கிறத பற்றி. பட் x3 அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் கொடுத்தானா என்ன மீனிங்னா, இது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. சரியா? ப்ராஃபிட் எப்படி இருக்கலாம்? நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப ப்ராஃபிட்டே இல்லாமல் நமக்கு லாஸில் போய் நெகட்டிவ்லேயே வந்து நிற்கலாம். ஓகேவா? இன்னொன்று பார்த்தோம்னா ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் எப்படி இருக்கலாம்? 0ல் இருக்கலாம். வந்த நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பெனியில் வந்து செலவும் நடந்து என்ன பண்ணியிருக்கலாம்? 0வாகவும் இருக்கலாம். அப்போ அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் அப்படின்னா அது நெகட்டிவ் வேல்யூஸாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், 0வும் இருக்கலாம். சரியா? அதுதான் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வருது அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி, இப்போ சொல்யூஷன். சரியா? எப்பயுமே அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன், அதாவது இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கான்? x3 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ நம்ம எப்பயுமே x3 எப்படி எழுதிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாசிட்டிவ் குவான்டிட்டிஸ். ஓகேவா? தட் இஸ் x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ். ரெண்டுமே பாசிட்டிவ் குவான்டிட்டி. இப்போ x3 வேல்யூ கூட இருந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவாக ஆன்சர் வரும். x3 டேஷோட வேல்யூ கூட இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆன்சர் வரும். ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா 0 ஆயிரும்.
ஓகேவா? அப்போ நான் சொன்ன மாதிரி நெகட்டிவும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும், பாசிட்டிவே ஆகும், ஜீரோவே ஆகும். சரியா? அப்போ எங்கே அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் கொடுத்தாலும் நீங்கள் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாசிட்டிவ் குவான்டிட்டிஸ் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ இந்த ஹோல் ப்ராப்ளத்துலேயும் எங்கே x3 வந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன்? x3 - x3 டபுள் டேஷ்ன்னு அதை நான் போட போகிறேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ரீரைட் பண்ணிடலாம். இதை ரீரைட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுறதுக்கு நம்ம கண்டிஷன்ஸ் தெரியும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக இருக்கலாம், மினிமமாகவும் இருக்கலாம். நமக்கு மினிமமாக இருக்குது, தட் இஸ் ஓகே. கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கணும்? நமக்கு ஈக்குவேஷன்ஸாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்குது, செகண்ட் ஒன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, தேர்ட் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கிறப்ப ரெண்டு ஸ்லாக் வேரியபிள் ஸ்லாக் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கிறப்ப சர்ப்ளஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஹோல் ப்ராப்ளத்துக்கு எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா, ஓகேவா, நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்? இன்ட்ரடியூசிங் 2 ஸ்லாக் அண்ட் 1 சர்ப்ளஸ் வேரியபிள். ஓகேவா, இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸ்லாக்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம், சர்ப்ளஸ்னால் சப்ராக்ட் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிடலாம். சரி, ஸ்டாண்டர்ட் ஃபார்மை பொறுத்த மட்டும் மினிமம் இதட்டாகவே இருக்கட்டும். 2x1 + x2 + 4x3' - x3 டபுள் டேஷ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கெங்கே x3 வருதோ அது ஃபுல்லாக நான் என்ன தான் எழுதி ஆகணும்? x3' - x3 டபுள் டேஷ்னு எழுதணும். சரி, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் பாருங்கள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப். அப்போ -2x1 + 4x2, ஓகேவா, ப்ளஸ் s1. ஓகேவா, இந்த இடத்துல இந்த s1 எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் வேரியபிள். ஓகே, ஈக்குவல் டு 4. அப்போ ஃபஸ்ட்டு என்னோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயினை நான் ஈக்குவேஷனாக மாற்றிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் x1 + 2x2, x3 இருக்கிறனால அது x3' - x3 டபுள் டேஷ் greater than or equal to இருக்கு. ஓகேவா, அப்போ we have to introduce surplus variable -s2. இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? surplus variable யூஸ் பண்ணுறேன், equal to 5. ஓகேவா, அப்போ தேர்ட் கன்ஸ்ட்ரெயின் வாங்க. 2x1 + 3x3' - x3 டபுள் டேஷ். ஓகேவா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது. அப்போ ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்ப்ளஸ் ஸ்லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். s3 இந்த இடத்துல எனக்கு என்னது? ஸ்லாக் ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ இந்த ஹோல் ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே என்ன தான்? எனக்கு நான் நெகட்டிவ் தான். அப்போ என்னோட x1 x2 x3' x3 டபுள் டேஷ், என்னோட s1 s2 s3 எல்லாமே எப்படி இருக்கும்? எனக்கு greater than or equal to 0 அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போ இந்த கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்தோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இதுதான். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னது? மினிமம் அல்லது மேக்ஸிமமாக இருக்கலாம். நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லா கன்ஸ்ட்ரெயின் நமக்கு எப்படி இருக்குது? ஈக்குவேஷனாக நம்ம மாற்றிட்டோம். நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்பயும் போல் கொடுத்துட்டோம். சரியா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி தான் சிம்ப்ளெக்ஸ் மட்டும் அதுக்கு பேஸ் பண்ண நிறைய மெத்தட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் இதில் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.